எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபை ஆராதனை ஆரம்பம் முதல் ஆண்டவரே, பாடல்கள், ஆராதனை, வார்த்தை, சாட்சி ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு பெற்றுத்தாங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கு எபிரேயரை எழுதிய ஆக்கியோன் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். யார் இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க, யார் இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்? நாங்கள் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம வேதத்தை என்ன பண்ணணும்னா முன்னும் பின்னும் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்மளையும் கர்த்தர் சாட்சியை வச்சிருக்கிறாரு. இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எபிரேயரில் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியாது. இந்த வசனத்தில் ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், ராகாப், தானியேல், சாத்ரா, மேஷாக், ஆபேத் நேகோ, இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் போய் வாசிங்க. இத்தனை திரளான சாட்சிகளை ஆண்டவர் என்ன பண்ணாரா? நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அல்லேலூயா. எத்தனை முறை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த சாட்சிகளை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த சாட்சி உள்ள தேவ மனுஷர்களை நம்ம என்ன பண்ணணுமா? கூர்ந்து கவனிக்கணும். அவருடைய நிறைவுகளையும் அவருடைய குறைவுகளையும் இந்த வேதம் காட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி சாட்சியாக இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். பலவீனத்தில் என்ன பண்ணாங்களாம்? பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. இவங்க பேர் என்ன? இவங்க பேர் என்ன? மேகம் போன்ற சாட்சிகள். அல்லேலூயா. இப்போ மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகளில், போராட்டங்களில், கஷ்டங்களில் இந்த சாட்சி உள்ள தேவ மனுஷர்களை நம்ம முன்னாடி நிறுத்தணும். அல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் நம்மை காட்டிலும் சோதனைக்குட்பட்டிருந்தாங்க, வேதனைக்குட்பட்டிருந்தாங்க, கைவிடப்பட்டாங்க, போராடினார்கள். ஆனால் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இப்ப நம்மளும் என்ன பண்ணணுமா? ஜெயிக்கணும். அல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். எப்போ? வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு என்ன பண்ணக்கூடாது? ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா நீங்க ஜெயிக்கணும். இந்த வார நாட்கள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? இந்த சாட்சிகளை நிறுத்தணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இந்த தேவ மனுஷன் வைத்த சாட்சிகள்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் வெறுமனே இல்லை, இதெல்லாம் சரித்திர பூர்வமாய் நடந்திருக்கிற உண்மைகள். அவங்கெல்லாம் இது கடந்து போனாங்க. ஆண்டவர் அவங்களுடைய சோதனைகளை அனுமதிச்சாரு, ஆனா ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளால ஜெயம் எடுக்க முடியவில்லை? ஏன் உங்க மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை? ஏன் உங்களால் ஆண்டவரோடு கூட நிற்க முடியவில்லை? ஏன் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க முடியவில்லை? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவர்கள் என்ன பண்ணலையா?
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடையலையா. அல்லேலூயா. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அடையாமற் போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்மளை காட்டிலும் விசுவாசத்தோடு இருந்தாங்க, பலவீனத்தில் பலன் கொண்டாங்க, போராடினார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே உலாவினார். ஆனாலும் இந்த வாக்கு தத்தத்தை பண்ணப்பட்டது அடையலையா. என்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது? ஆமென். ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுந்த பின்பு இதோ காத்திருங்கள், உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க பிரயாசப்பட்டாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த அபிஷேகத்தை பெற்று நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கல, சத்துருவை மேற்கொள்ள உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீ இன்னும் ஜபிக்கக்கூடிய உனக்கு வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பலவீனங்கள் போராட்டங்களை சொல்லி நீ முடங்கி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு அபிஷேகம் கொடுக்கல. ஆமென். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் உன்னை பலவீனமான உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் அடையாமற் போன அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ண இருக்கிறோம், எந்த வாக்கு தத்தமே எனக்கு கிடைக்கல. அல்லேலூயா. நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகத்தை உனக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம், சோர்ந்து போய் குளிர் ஜரத்தில் இருக்கிறது போல பலவீனத்தில் இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகம் உன்னை பலவீனமா பார்க்கும், ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பலவான். கிதியோன் பார்த்து சொன்ன, ஆண்டவரே, நான் பெண்ணியமை கோத்திரத்தில் சிறியவன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னிடத்தில் உனக்கு மீதியான உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். எத்தனை முறை மீதியா உன் மார்ல எழுந்து எழுந்து உன் மூச்சு திணற உன்னை மரண போராட்டத்தை உண்டாக்கினாலும் அவனை நீ ஜெயிக்கக்கூடிய பலனை உனக்கு கொடுப்பேன். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? சாட்சி வேணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க. கொர்நேலியுவை குறித்து ஒரு சாட்சியை பாருங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றோரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். சுத்தமுள்ளவர் என்று நான் பார்க்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனா ஜெபம் பண்றாரு, ஆனா உள்ள என்ன இருக்கணும்? சாட்சியோடு கூடிய ஜெபம் இருந்தா கர்த்தர் இன்னும் உங்களை என்ன பண்ணுவார்? பேரை பிரஸ்தாபப்படுத்துவார். உங்க சாட்சி இல்லாம நீ எவ்வளவு ஜெபித்தாலும் அது என்ன ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா நீங்க சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி வார்த்தையின்படியே உங்க ஜெபம் இருக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், அவங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாருங்க. பிரதர் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு. ஏன்னா அவருடைய சாட்சியை நான் பார்க்கிறேன், அவருடைய நடக்கையை பார்க்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்க கவனிங்க. போதும். இங்கே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணணுமா? பொறுமையோடு ஓட கடணும். அல்லேலூயா. ரொம்ப வேகமா ஓடினா என்ன ஆகும்? மூச்சு நின்றுடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய தலைவர் மருத்துவமனைக்கு போனாராம். டாக்டர் சொன்னாராம், அப்பா மூச்சு நல்லா இழுத்து விடுனாராம். அந்த தலைவர் சொன்னாராம், ஐயா நான் மூச்சை விட்டுறதுக்கு வரல, மூச்சை விட்டுறதுக்கு வந்திருக்கிறேன், என் மூச்சு போகக்கூடாதபடி தான் நான் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன்.
நீங்க யூத் விட சொல்றீங்களேன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க எப்படின்னா பொறுமையோட ஓட கடணும். அல்லேலூயா. நீ பொறுமையோட ஓடினா லக்கை அடைவாய். 3 காரியங்களை சொல்லுகிறேன். பாரமானவைகளை தள்ளி அவரை அறிய தீர்மானியுங்கள். இயேசுவை நோக்கி விசுவாசத்தில் பெருகுங்கள். பொறுமையினாலே பாதுகாக்கப்படுவீர்கள். பாரமானவைகளை தள்ளி அவரை அறிய தீர்மானியுங்கள். இயேசுவை நோக்கி விசுவாசத்தில் பெருகுங்கள். பொறுமையினாலே பாதுகாக்கப்படுவீர்கள். இப்போ இங்கு நம்ம பார்த்தோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம் அதிகமாயிடுச்சுன்னா அல்லேலூயா பாவம் உண்டாயிடும். பாவம் என்ன பண்ணணும்? வேத வசனம் சொல்றது அதை தள்ளணும். அல்லேலூயா. அதை நீ தள்ளாம இருந்தீன்னா அதுவே உன் தலைக்கு பிரச்சனை ஆயிடும், அதுவே உன் இருதயத்துக்கு பிரச்சனை ஆயிடும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், யோபு 6:3, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கம் சொல்லி முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பாரம் கடற்கரை மணலை பார்க்கல எப்படியா இருக்குதா? பாரமா இருக்கிறதா. ஆக என் துக்கம் சொல்லி முடியாது. இன்னைக்கு ஒருவேளை பாரத்தோடு கூட நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை பாவத்தோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா இதனால என்ன வரும் தெரியுங்களா? துக்கம் வரும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் துக்கத்தை சொல்லி முடியாது. ஆனா இயேசு சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவிடத்துல வந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட பாரமா இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளே இருந்து அந்த துக்கத்தை எடுத்து சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த துக்கம் என்ன செய்கிறது? இந்த துக்கம் என்ன செய்கிறது பாருங்க. சங்கீதம் 38:10 வாசிங்க. கவனிங்க. உள்ளம் குழம்பி, அப்ப இந்த துக்கம் உள்ள இருக்குமானா முதல்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடும். அல்லேலூயா. ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன செய்யறது, என்ன செய்யறது? இந்த போராட்டம், இந்த பலவீனம், இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டம். அடுத்தது நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுமோ அலைந்து கொண்டே இருக்கும். நம்ம கண்ணெல்லாம் இங்கே தான் இருக்கும், ஆனால் இருதயம் எங்கே இருக்கும்? நம்ம வீட்டு இருக்கும், குடும்பம் இருக்கும், அங்கே இங்கே அலைந்து கொண்டே இருக்கும். என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்கள் ஒளி முதலாய் இல்லாம போகும். அல்லேலூயா. அப்ப துக்கத்துக்கு பாருங்க, எவ்வளவு மாத்திரை குத்தாலும் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. அது குழப்பத்தை உண்டாக்கும். அது என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள இருக்கிற நீ பலனா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா பிபி ஏறுது, சுகர் ஏறுது, பிரஷர் ஏறுது, உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. டாக்டர் சொல்றார், இவ்வளோ ஏற்றி வச்சுன்னு வந்திருக்கிறியம்மா, என்ன பண்றது உன்னை? அல்லேலூயா. காரணம் ஒரு பாரம், ஒரு உள்ளம் துக்கம். அல்லேலூயா. அது என்ன செய்கிறது? உங்க கண்களின் ஒளியை கூட என்ன பண்ணுது? மங்கலாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவரிடத்துல வந்தீங்கன்னா உங்க கண்களை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற, நீங்க ஆராதிக்கிற இந்த இயேசு, நீ எந்த மூலையில உட்கார்ந்தாலும், எங்க நடுவில் உட்கார்ந்தாலும், எங்க உட்கார்ந்து இருந்தாலும் உன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்களா? துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து போகையில் அவர் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்களை என்னன்னு கேட்கிறார். அல்லேலூயா. இயேசு தூரமா இருக்கிறவர் அல்லங்க, உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ என்ன புலம்பின இருக்கிற, நீ என்ன துக்கப்பட்டு இருக்கிற, என்ன வேதனைப்படுகிறன்னு
அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை துக்கத்தோடு வச்சுட்டு போகல. உன் பாரம், உனக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அதை எடுத்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார். நீங்கள் வாசிங்க 21ஆம் வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அவரை தாங்க நம்பி இருந்தேன். இந்த கடன் பிரச்சனை மாறும், இந்த வீட்டு சூழ்நிலை மாறும், என் பிள்ளை மாறுவான், அவரை தாங்க நம்பி இருந்தேன். நீ நம்பி இருக்கிற அவர், அல்லேலூயா, உன்னை வெட்கப்பட்டு போகாதிருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பின அவர்கள் வெட்கப்பட்டு, அல்லேலூயா, அவங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சுங்க, இந்த காரியம் முடிஞ்சிச்சுங்க. அல்லேலூயா. காரணம் இல்லை, என்ன தெரியுங்களா? மந்த இருதயம் உள்ள இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அல்லேலூயா. கொஞ்சம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் அடுப்பு இருக்குதுல்ல, கொஞ்சம் அடைப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உள்ள இதை குத்தி அதை குத்தி என்னென்ன பண்ணுவோம். ஆனால் ரிப்பேர் பண்ணவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார்? ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த அடைப்பு எடுத்து ஒரு தட்டு தட்டி ஒன்று மாட்டினார்னா இப்படி எரிய வச்சா என்ன ஆகும்? அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், ஆண்டவர் என்ன செய்யறாரு. 32ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தார். அல்லேலூயா. பாருங்க, எரியாத வரைக்கும் எம்மா ஊருக்கு போனாங்க. அல்லேலூயா. சொந்த ஊருக்கே போயிட்டான். ஆனா ஆண்டவர் எரிய வச்சவனே எங்க வந்துட்டான்? எருசலேமுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. நீ வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் விளக்கை எரிய வைக்க முடியாது. நீ எருசலேம் என்கிற ஆலயத்தில் வந்துட்டீன்னா உன் விளக்கு ஆண்டவர் எரிய வைப்பான். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சங்க உள்ள, அல்லேலூயா, வெளிச்சமாகி இயேசு உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா இருளுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நீங்கள் வாசியுங்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சீக்கிரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க யோபு சொல்லுகிறார், யோபின் நாட்களில் நியாயப்பிரமாணம் இல்லைங்க, வேதம் இல்ல, ஆசாரியர் இல்ல, இயேசு குமாராகிய இயேசு அங்க என்ன பண்ணல, அந்த பட்டணத்துக்கு வரல. ஆனா யோபு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்குமானா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவும் கூட இருக்கிறாரு. ஏன் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இல்ல? ஏன் இன்னும் பாரத்தில், இன்னும் சோதனையில், இன்னும் பாவத்துக்குள்ள நீ போய் மாட்டிக்கொண்டு இருக்கிற? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளின் பூமி நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாரத்தோடு எழுதியிருக்கிறார். எனக்கு என் துக்கத்தை சொல்ல முடியாதுன்னு சொன்ன யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரியா? இன்னைக்கு உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? இந்த மீட்பர் உங்க கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சில கை தூக்குது, சில கை என்ன உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர் கல்லறையில் இல்லைங்க, உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து நான் தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்றாருங்க, ஏமா என் சரீரம் அழுகி போட்டங்க, என் காலை அழுகி போட்ட டாக்டர் எடுக்கணும்னு சொன்னாலும் என் மீட்பரை நான் பார்ப்பேன். 27 வாசிங்க. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள் இருதயங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இங்க யோபு சொல்றார், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. 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 பாருங்க சொல்றாரு, ஏன் பாப்பம்பா, என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க கண்களை இயேசுவை பார்க்கணும். உங்க கண்களை இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சுன்னா உன் சரீரத்தில் இருக்கிற போராட்டம், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், எல்லா போராட்டம், எல்லா ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார்.
அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களை பார்க்க வந்தார். ஆனா பார்க்க வரும்போது யார் இல்லைன்னு கரெக்டா சொல்லுங்க. இயேசு சீசர்களை பார்க்க வந்தார். அம்மா தோமா இல்லைன்னு ஒருத்தர் தான் இங்க தெரியுது. நமக்கு எதுக்குயா பிரச்சனை பேதுருன்னு சொல்லி. அல்லேலூயா. வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். கவனிங்க, இங்க தோமா என்ன சொல்றாருன்னா, அவருடைய கைகளினால் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்ட அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையுடைய விழாவில் போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். என்ன பார்க்காம ஆண்டவர் என்ன பண்றாரு? போகக்கூடாது. அல்லேலூயா. நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அவரை சமாளிக்கிற முடியல. என் ஆண்டவரை நான் பார்க்கணும்யா. நான் லாசரு வீட்டுக்கு போகும்போது, லாசரு மரித்து இருக்கும் போது எல்லாரும் பின்வாங்கினாங்க. ஆனா தோமா பின்வாங்கல. தோமா சொன்னார், ஆண்டவரே நான் உயிரை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா அதே தோமா யோவான்ல இருக்குதுமா, தோமா அல்லேலூயா. ஆனா அந்த தோமா என்ன பண்ணாரு? ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. 26ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அந்த தோமாக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தது. ஆனா ஆண்டவரை பார்த்த உடனே ஒரு வல்லமையுள்ள ஒரு விசுவாசம் மாறிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு திரளான ஜனங்கள் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒரு காரணம், தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. இந்த சென்னை பட்டணத்தில் தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அவன் அவிசுவாசியா இருப்பானால் இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டது கூடாத காரியமா இருக்கலாம். ஆனா அந்த தேவ மனுஷன் மரித்த இடத்த போய் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல நீங்களாம் போயிருக்கலாம். அந்த குகையில அவர் முட்டி போட்டு இருக்கிற அந்த இடம் குழியா இருக்குது பாருங்க. அந்த இடத்துல பூசாரி அவன் அவருடைய ஈட்டியத்தோட விழாவில குத்தினான். அவர் ரத்தம் சிந்தப்பட்டது அந்த பூமியில. ஆனால் கர்த்தர் இந்தியாவுக்கு ஒரு எருசலேமாய் சென்னையை வைத்திருக்கிறார். இந்த இந்தியாவுக்கு போகக்கூடிய மிஷனரிமார்களை தாங்கக்கூடிய இந்த சென்னை பட்டணம், இங்க இருந்தாங்க லட்ச லட்சமாக இந்தியாவுக்கு சுவிசேஷத்துக்கு ஜபங்களையும் பணங்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவ மனுஷன் ரத்த சிந்தினாருங்க. அல்லேலூயா. சொன்னார், நான் பார்க்காம விட மாட்டேன். நான் என் விழாவில் நான் கையை விடுவேன். ஒரு அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமா ரத்த சிந்தப்பட்டுகிற இந்த சென்னை பட்டணத்துல இன்னும் நீ பாரத்தோடு பாவத்தோடு இருப்பாயனால் உனக்கு தான் வேதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்த அந்த தேவ மனுஷன் இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில், சென்னையில் வந்து உயிரை கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்புங்க. இன்னைக்கு தெரு தெருவா பிரசங்கம் நடக்குது இந்த சென்னை பட்டணத்தில். வட மாநிலத்திலலாம் நீங்க இப்படி சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒரு வைராக்கியத்தின் ஆவிய கர்த்தர் இங்க ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களை, பிள்ளைகளை ரட்சித்து இருக்கிறாருங்க. தேவ மனுஷன் ரத்த சிந்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட அவரை அண்டி வேறு ஒன்றை உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்னா, அல்லேலூயா, அவரை அறிகிற அறிவு, அவரை மாத்திரம் தான் நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்ல நான் தீர்மானித்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்க தீர்மானம் இயேசு ஒன்று தான் இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் பார்த்தோம், பாரமானவைகளை தள்ளி அவரை அறிய தீர்மானிங்கள். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானித்திருந்தான். அல்லேலூயா. போஜனத்தினாலே தீட்டுப்படாததுக்கு தீர்மானித்திருந்தானே, இன்னைக்கு உங்க போன்ல இருக்கிற ரிங் கால்ல
என்ன பாட்டு இருக்கக்கூடாது? சினிமா பாட்டு இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள நாடகம் ஓடக்கூடாது. அல்லேலூயா. உன் ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானம் இருக்கணும். எனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர், என் போன்ல கூட என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. என் வீட்டில் மகிமைப்படுத்தணும். அந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசி முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக. அல்லேலூயா. இப்ப இயேசு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாரு. எப்ப முடிய போகுது? எப்ப இந்த விசுவாசம் முடிய போகுது? இயேசு ராஜா மேகங்களோடு வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு போவார்கள், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது பூமியில விசுவாசம் தேவையில்லை. அல்லேலூயா. அது வரைக்கும் விசுவாசம் என்ன பண்றது? நீ இயேசுவை பார்த்துன்னு இருக்கணும். அல்லேலூயா. நீ இயேசுவை, விசுவாசத்தை துடைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நீ இயேசுவை நோக்கணும். அல்லேலூயா. ரொம்ப கடைசி காலத்தில் வந்துட்டங்க. கடைசி காலத்தில் வந்துட்டோம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பாலஸ்தீனுக்கும் யுத்தம் நடந்ததுன்னு சொல்லின்னு இருக்கிறேன். ஆமென். இந்த யுத்தம் போர்க்களமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேசத்தில் அடையாளங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. தேசத்தில் அழிவு ஆரம்பிக்கப்பட்டுகிறது. ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள நான் ஆயத்தப்படணுங்க. இன்னைக்கு ஆயத்தப்படணும். சபையை நீ ஆயத்தப்படு. உன் ஜபத்தை கட்டு. சபையை கூட்டு. அல்லேலூயா. சபைக்கு சீக்கிரம் வாங்க. ஜபத்தில் கூடி வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாரையும் விழுந்தவர்களை அவங்க இவங்களை பார்க்காதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். கோணலானவைகளை சபையாக்குவார். பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாய் மாறும். அல்லேலூயா. அவர் முன்ன போறாருங்க. இயேசு உங்களுக்கு முன்னே செல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். கவனிங்க. பேதுரு இயேசுவை நோக்கி, அல்லேலூயா, இயேசுவை நோக்கி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இங்க இருக்கிறது எங்க இருக்குது? நல்லதான். எங்க இருக்குது? நல்லதான். எங்க இருக்குது? நல்லதான். உங்களுக்கு ஆன்சர் வர விட மாட்டேன். எங்க இருக்குது? நல்லதான். இப்போ நீங்க சொல்றீங்க, ஐயா இங்க இருக்குது நல்லா இல்லையா, காத்தே வரலையா, நீங்க எப்போ முடிப்பீங்களா, நாங்க ஓடுறது நல்லதுயா. அல்லேலூயா. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? இங்க இருக்குது நல்லதுன்னா எங்க? மலையில. மலையில எப்படி இருக்கும்? அனலாவா இருக்கும், வெயிலாவா இருக்கும். இதுக்கு மே மாசத்துக்குன்னு செலவு பண்ணிக்கின்னு என்ன பண்றாங்க? மலைக்கு போறாங்க. அல்லேலூயா. எதுக்கு? ஜெபம் பண்றதுக்காக போறாங்க. நல்ல ஏற்கப்பா. ஆஹா, சென்னையில் போதும் இவ்வளோ டிராஃபிக் சத்தம், மனுஷ சத்தம். அல்லேலூயா. இந்த மலையில் வந்தோன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, இங்க இருக்குது நல்லது ஆண்டவரே. உமக்கு ஒரு கூடாரமும் அப்புறம் மோசேக்கு ஒரு கூடாரமும். எது கூடாரம் போடுற வேலையை அவனுக்கு குத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறாரு ஆண்டவர்? எதுக்கு வந்திருக்கிறாரு? நீங்கள் 2ஆம் வசனம் வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாக்கும்படி மலைக்கு போனார். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில இன்னும் மாற்றணும். இன்னும் நீ இயேசுவின் சாயலா மாறணும். இன்னும் நீங்க அப்பா போல அம்மா போல இல்ல, இயேசுவை போல மாறணும். நீ இரக்கத்துல மாறணும், தயவுல மாறணும், அன்புல பூரணப்படணும். அல்லேலூயா. உன்னை பார்க்கறவங்க சொல்லணும், ஏசப்பா பிள்ளை வருது, ஏசப்பா மகன் சொல்லணும். தனித்து போய் ஜெபம் பண்ணும்படி மலைக்கு போனார். அல்லேலூயா. ஆனா இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நல்லா காத்து வாங்கி இங்கே தூங்கலாம் ஆண்டவரே. அப்ப மீதி 12ல் 3 போனது, மீதி 9 பேர் நிலைமை என்ன வருது? அவனுக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனை? அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. சில இவ்வளோ பேர் வந்து நான் மாத்திரம் ஒரு 20 பேரை இட்டுன்னு போயிட்டு ஒரு மலைகளுக்கு இட்டுன்னு போய் கேம்புக்கு இட்டுன்னு போனால் என்ன நினைப்பீங்க? இவ்வளோ தூரம் அச்சு புச்சுன்னு வரேன் சர்ச்சுக்கு, இவங்கள வந்து இட்டுன்னு போகிறார் பார் பாஸ்டர். அல்லேலூயா. இப்போ எங்களாம் கண்ணு தெரியலையா? நாங்களும் இவ்வளோ தூரம் வரோமே. அல்லேலூயா. அந்த 9 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. சொல்கிறார் நல்லதான் ஆண்டவரே, நல்ல ஜாலியாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை பார்க்க விஐபிலாம் வந்திருப்பாங்க, நல்லா சாப்பிடலாம். ஆண்டவர் மறுரூபமாகும்படி மலைக்கு போனார். அல்லேலூயா. இன்னும் மறுரூபமாகணும், சரீர சாகணும். அல்லேலூயா. உன் கண்கள் பரலோகத்தை பார்க்கணும், வானம் திறக்கப்படணும், தூதர் ஏறுகிறது இறங்குறத பார்க்கணும். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே பார்த்து பார்த்து நீ பலவீனப்பட்டது போதும். இயேசு பிதாவை நோக்கி தான் பார்க்கிறாரு. ஃபுல் சிக்னல் அங்கே தான் பார்க்கிறாரு. சிலுவையிலேயே பிதாவை பார்க்கல ஒரு நிமிஷத்திலே ஏன் என்னை கைவிட்டீர்ன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடத்துல என்ன கைவிட்டுட்டீரு, என்ன கைவிட்டுட்டீரு. இயேசு தன் ஜீவனை விடுற நேரத்தில் பிதாவின் முகத்தை பார்க்கலங்க. அதை பார்த்து சொல்றாரு, ஏன் என்னை கைவிட்டீர். இதை ஒரு கூட்டம் சொல்றான், அவரே கைவிட்டப்பட்டது போல சிலுவையில் தொங்குறார். அல்லேலூயா. எங்க சிலுவையில் அறையப்பட போகிறதை இயேசு முன்கூட்டியே சொன்னார். மனுஷகுமாரன் அடிக்கப்படவும் குத்தப்படவும் அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். எந்த ஒரு மனுஷனும் மரணத்தை குறித்து சொல்ல முடியாது. மரணத்துக்கு கொஞ்சம் அசராத இயேசு. அல்லேலூயா. மறுரூபம் ஆகணுங்க. நீங்க வந்த மாதிரியே போக கூடாதுங்க. நீங்க ஒரு புறாவா மாறணுங்க. நீங்க ஒலிவ செடியை கொண்டு வரணுங்க. தண்ணி வச்சிச்சு சொல்லணும். அல்லேலூயா. காக்கா வந்து போயிடுச்சு தெரியல, ஆனா நீ புறாவா மாறணும், புறாவின் சுவாபமா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுக்குள்ள அந்த மறுரூபம் ஒரே நேரத்தில் வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 வசனம் வாசிங்க. அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு எப்படி போனாருங்க? வழக்கத்தின்படியே போனார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு வழக்கு இருந்தது, ஒலிவமலைக்கு போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வழக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும். பாருங்க, வழக்கத்தின்படியே ஃபாஸ்டிங் பேருக்கு ஒரு கூட்டம் தான் வருது. அல்லேலூயா. மீதி இருக்கிற கூட்டம் எங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, 10 குஷ்டரோகியில ஒருத்தன் வந்தா மீதி 9 பேர் எங்கன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நீ வழக்கத்தின்படியே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தினா கர்த்தர் உன்னை மறுரூபமாக்குவார். அல்லேலூயா. அவர் வழக்கத்தின்படியே மார்க் 6:46 வாசிக்க வேணாம். வழக்கத்தின்படியே மலைக்கு போகிறார். நீங்கள் 6:55 வாசிங்க. 6:55 வாசிங்க. அவர்கள் அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, அவர் வழக்கத்தின்படி மலை மேலே போய் அவர் இறங்கும் பொழுது சுற்றுப்புறம் எங்கும் எல்லாரும் கேள்விப்பட்டு அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பிணியாளிகளும் வியாதிஸ்தரை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. இப்ப வந்தவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, இயேசு வந்துட்டாரியா, இயேசு வந்துட்டாரியா, என் சூழ்நிலை மாறும். ஏன்னா இயேசு எங்கிருந்து வர்றாரு? மலையிலிருந்து வர்றாரு. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. நீ அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அவருடைய கீர்த்தி அநேகர் போகிறது. சுற்றுப்புறம் எங்கும் இயேசு வந்துட்டாரியா. அவர் வியாதி, எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் அவரை தொட்ட சுகமாவையா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த இயேசு விசுவாசத்தை துவக்கிறவரும். அல்லேலூயா. இப்படியே பேசின போனா எனக்கு நேரத்தை பிடிக்க முடியல. அல்லேலூயா. அதனால மார்க் 2:3 வாசிங்க. அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா. வல்லமை நான் நிறைந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு 4 பேர் என்ன பண்ணாங்களாம்? சுமந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த சுமந்து கொண்டு வருகிற இந்த மனிதன் திமிர்வாதக்காரன், மரித்த நிலையில, உயிரில், பேச்சையில் ஒண்ணுமே இல்லை. ஆனா 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ உள்ளத்துல உட்கார்ந்துன்னு கஷ்டப்படுறதையும் பார்த்துன்னு இருக்கிறாரு. நீ விசுவாசத்தோடு நீ இப்போதே நீ விசுவாசம் ஆரம்பிச்சுட்டேன்னு பார்த்துன்னு இருக்கிறாரு. இப்ப இயேசுவோட கூட எப்படி இருக்கிறாங்க? இயேசு தனியாவா இருக்கிறாரு? எப்படி இருக்கிறார்? வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை கவனிங்க. இயேசுவிடத்துல சேர முடியல. திரளான ஜனங்கள், இவ்வளவு ஜனங்க நெருக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்க இருந்தாலும் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவ்வளோ திரளான ஜனம் வந்தாலும் உன் விசுவாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆராதனையில நீ எதை விசுவாசிக்கிறாயோ, இந்த விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். உனக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். அல்லேலூயா. அவர் ஜன கூட்டத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறவர் அல்ல, அதுல யார் விசுவாசத்தோட வந்திருக்கிறான்னு பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்துல பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு என்ன பண்ண முடியாதா? பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் இந்த 4 பேருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. எப்படி இருந்தது தெரியுங்களா? 4 பேருக்குள்ள முதல்ல ஒரு மனம் இருந்தது. அல்லேலூயா. ஒருத்தர் 2 காலை நான் தூக்குவேன், இன்னொருத்தன் சொல்லி நான் ஒரு கையை தான் தூக்குவேன்னு சொல்லி ஒரு மனம் இல்லாம இருந்திருந்தா அவனை இருக்கிற இடத்துல போட்டுட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், நம்ம 2 பேர் காலை தூக்கிலாமா, நம்ம 2 பேரும் இந்த கையை தூக்கிலாமா, சரி சரி நீ வலது பக்கம் போ, நான் இடது பக்கம் போறேன். அவள் 4 பேருக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது. அந்த ஒரு மனம் தான் அடுத்தது விசுவாசத்தை கொண்டு போனது. அல்லேலூயா. மத்தேயு 18:19 சொல்லுது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்திலும் பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அவர் என்ன பண்ணுவாரா? கேட்பார். அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாம அங்க அற்புதம் நடக்கவே நடக்காது. அப்ப இந்த விடுதலை, இந்த விசுவாசம் என்ன பண்ணுதான்? பார்க்குது. ஜனக்கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. இப்ப நம்ம இருக்கோம், இப்போ ஏதாவது ஒன்று வாங்க போறோம், ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஏதோ ஒரு காரியத்தில். அப்ப என்ன பண்ணுவோம்? யாரையாவது நம்ம என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணுவோம். ஆனா இயேசு கிட்ட மாத்திரம் விசுவாசம் இருந்தா கிட்ட சேர முடியும். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசத்தோட பார்த்தாங்க. விசுவாசம் சொல்லிட்டு மேற்கூறிய பிரின்னு சொல்லுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யணும்? வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டாக்கும். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல ஒரு வழி உண்டாக்கும். நம்ம நினைக்கிறோம் எப்படி இயேசு கிட்ட போகணும், எப்படி இயேசு அற்புதம் செய்வார்? விசுவாசத்தினால முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, அங்க அந்த என்ன பண்ணாங்க? மேற்கூரையை பிரித்து அவர்கள் அவனை என்ன பண்ணாங்க? இறக்கினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார்? நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இந்த இயேசுவுக்கு இந்த உலகத்தின் மேல அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அதிகாரம் உள்ள தேவனுங்க. அவர் சொன்னாரு, அவன் பாவத்தினாலே மரித்திருந்தான், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் என்ன பண்ணான்னா உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? வாசிங்க. அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, யாரு அவரு? மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் சொன்னான். ஆனா அங்க அதிகாரத்தை என்ன பண்ணார்? செயல்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு மேல உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன் விசுவாசத்தை நீ பயன்படுத்தினா அதிகாரம் செயல்படும். அல்லேலூயா. நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் மாறும்போது சத்துரு பிசாசு உன் காலின் கீழே என்ன பண்ணுவான்? சாஷ்டாங்கமாக விழுவான். அல்லேலூயா. அப்ப என்ன
நீ இயேசுவை நோக்கி இருக்கும்போது விசுவாசத்தில் என்ன பண்ணுவ? பெருகுவீர்கள். நீங்கள் வாசிங்கள். இங்கே சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வசனம் இருக்கிறது. ஆனால் பாருங்க, எங்களுக்கு வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவரிடத்தில் அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்குது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு இல்லைப்பா, கடுகளு விசுவாசம் இருந்தால் உனக்குள்ள போதும். உனக்கு இருக்க இந்த காட்டத்தி மரத்தை நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போசுன்னா அது அப்படியே நடக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ வர்த்திக செய்யணும். ஒரு கடுகளு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? பெருக செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து கடைசியில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடணும். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குதுங்க, பொறுமையோடு ஓடணும். லூக்கா 21:19 சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமா, அல்லேலூயா, விலையேறப்பட்ட இந்த ஆத்துமா என்ன பண்ணணுமா? பொறுமையோடு கூட உன் ஆத்துமாவை காத்து. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தாத. வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், லாபம் அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் தெரியுங்களா? இந்த ஆத்துமாவை காட்டிலும் எனக்கு லாபம் ஒண்ணுமே இல்லைங்க. என் ஆத்துமா பரலோகத்துக்கு உரியதா இருக்குதா லாபம். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தவே வேண்டாம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்துமாவை நீ பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். உங்கள் பேச்சுகளில, உங்க நடக்கையில, உங்க சுவாபத்துல உன் ஆத்துமாவை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. உன் ஆத்துமா எப்போதும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. கவனிங்க, சமாதானத்தின் தேவன் முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதா இருக்கணும். அல்லேலூயா. அது காக்கப்படணுங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 16ஆம் வசனத்தில் வாசிங்க. எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. உன் சந்தோஷம் ஒரு நாள் உன்னை விட்டு எடுத்து போடக்கூடாது. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எப்போதும் உன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் போதிக்கிறதிலும் ஜெபத்திலும் நாங்கள் தரித்திருப்போம் என்று பேதுரு சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் உன் பிரச்சனையிலும் உன் ஜெபம் என்ன பண்ணக்கூடாதான்? தடை வரக்கூடாது. அல்லேலூயா. 18ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரங்கள் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணாம வீணா என்ன பண்ணக்கூடாது? பிரயோஜனம் இல்லாத காரியத்தை பேசாத. மற்றவருக்கு காயப்படுத்தும்படி பேசாத. பக்தி இல்லாத பேச்சை விட்டுடு. அப்படி ஒரு பேச்சு உனக்குள்ள அடிபடுதுன்னா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமா இருக்குது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினே இருந்தீங்கன்னா என்ன பெருகுமா? கிருபை பெருங்க. அல்லேலூயா. உங்க கிருபை பெருகினே இருக்கும். ஆயுசு நாட்கள் பெருகினே இருக்கும். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் பெருகினே இருக்கும். அல்லேலூயா. உன் ஆவிய அவிழ்த்து போடாத. இந்த கடைசி நாட்களில் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, மேன்மையை என்ன பண்ணாதீங்க? அவிழ்த்து போடாதீங்க. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் பரிசுத்த அடையுங்க. அல்லேலூயா. இன்னும் அந்நிய பாஷை பேசுங்க. இன்னும் கர்த்தருக்கு ஆவியில் அனலா ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபத்துல உறுதியா இருங்க. அல்லேலூயா. மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா.
கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படி இந்த சோதனைகளை நான் உனக்கு பாதுகாப்பேன், பிள்ளை பாதுகாப்பேன். ஒவ்வொரு நாளும் டிவி ஆன் பண்ணி பாருங்க, நியூஸ் ஆன் பண்ணீங்க, விபத்துல மரணம். இன்னைக்கு ஒரு விபத்து நான் பார்த்தேன். ஒரு மகனும் ஒரு மகளும் நேசிச்சு அவங்க வண்டியில போறாங்க, ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல விபத்துக்குள்ளாகிறார்கள். அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த மகள் இறந்து போகிறாள். அவன் நேசிச்ச அந்த மகள் துக்கம் தாகம் இல்லாம அவனும் போய் இன்னொரு பஸ்ல போய் என்ன பண்றான், மரித்து போகிறான். காரணம் என்ன? சத்துரு அநேகரை இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வரப்போகிற சோதனை காலத்து தப்பும்படி நான் உன்னை காப்பேன், உன் கால்கள் இடராதபடிக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார், அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். உன் ஜெபத்தின் மூலம் உன் பிள்ளையை பாதுகாக்கிறாரு, உன் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. நீ பொறுமையோடு கூட போகணும். அவசரப்பட்டு பேசி உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ துக்கப்படுத்த, அதெல்லாம் கண்களை மூடி. அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பம் நீங்கள் மாம்சத்தில் முடிப்பீர்களோ? யோபின் பொறுமையை கவனித்து பாருங்கள். அவன் ஆரம்பத்தில் சோதனைக்கு உட்பட்டிருந்தார், ஆனால் கடைசியா இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை அற்பமாய் எண்ணினவர்கள், அவனை தூஷித்தவர்கள் எல்லாரும் யோபிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க பொறுமையோடு கூட ஓடணும். உன் ஓட்டம் ஜெயமாய் முடியணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு மகிமையின் உள்ள கிரீடம் இருக்கிறது. இந்த உலக வேஷம்லாம் கலைந்து போகிறது. இந்த உலகத்துக்கு நீ இடம் கொடுக்காத, இந்த உலகத்தின் மாயைக்கு இடம் கொடுக்காத. நீ இயேசு உண்மையாய் பற்றி கொள்வாயானால் இந்த சோதனை காலத்தில் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். எல்லா கண்களை மூடி. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, இன்னைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகள், இயேசு பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும் பொழுது மோசேயும் எலியாவும் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பலப்படுத்தினார்கள். அவருடைய மரணத்தை குறித்து அவரோடு கூட பேசி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சாட்சிகள் நமக்கு வைத்திருக்க காரணம் உங்களை பலப்படுத்தும்படியாக, இன்னும் நீங்கள் ஓடும்படியாக, இன்னும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாக. நீ முடங்கி இருக்க அல்ல, விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி உன் பார்வை இயேசு மேல இருக்கணும். இயேசுவை நோக்கி ஓடணும். வழியில யாரையும் பார்க்க கூடாது. உன் பாதையில இயேசுவை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. இயேசுதான் விசுவாசத்தின் தொடக்கம், இயேசுதான் விசுவாசத்தின் முடிவு, இயேசுதான் விசுவாசத்தின் பாதை. ஓ, thank you Jesus. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நியமித்து இருக்கிற ஓட்டம் இருக்கிறது. நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. உலக பிரகாரமான ஓட்டம் அல்ல. நீதி உள்ள நியாயாதிபதி ஒவ்வொரு ஓடினவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை வைத்திருக்கிறார். ஓ ரபாலா ஷபாலா துராபா கதரனா மக்கதரனா. வெறுமனே ஓடுகிற ஒரு ஓட்டம் அல்ல. ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறாய். ஓ ஹல்லேலூயா. சத்துரு மின்னலை போல கீழே விழுகிறதை நான் காண்கிறேன் என்று இயேசு சொன்னார்.
இன்னைக்கு சத்துரு கீழே விழுகிறத தான் பார்க்கணும். அவன் வீட்டுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. ஷபாலா தூரானா மக்கரபாதாரானா. இன்னும் நீ ஆவினால் நிரப்பப்படும்படியாக, நீ ஆவில் அனலாக்கும்படியாக, உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. மங்கி எறிகிற திரியை அவர் அணையாமல் உன் விளக்கை கொழுந்து விட்டு எரிய செய்ய விரும்புகிறார். இன்னும் தூக்கத்தை நித்திர விட்டு எழுந்திரு. போதும் நீ தூங்கினது. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்னும் ஆண்டவரே இந்த வருகைக்கும் இந்த திரு சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். சபையாரை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், யூடியூபின் வாயில பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடணும்பா. எங்கள் ஓட்டத்தில் கொஞ்சம் நாங்கள் பிசகக்கூடாதப்பா. அப்பா, நாங்கள் விழாதபடிக்கு நிற்கிறேன் எண்ணுகிறேன், விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவுன்னு சொன்னீங்களப்பா. எங்கள் பார்வையெல்லாம் உங்கள் மேலே இருக்குன்னு ஆண்டவரே. நீங்கள் உலகத்தை ஜெயித்தீங்கப்பா. ஜெய கிறிஸ்தவங்களுக்கு முன்னே சொல்கிறீரப்பா. அப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.